Hi students, in the video triple integration use பண்ணி ஒரு closed region volume எப்படி கண்டுபிடிக்கிறது அதை பார்க்க போறோம். Question பாருங்க. Find the volume of the region bounded by the surfaces y square equal to 4ax and x square equal to 4ay and the planes z equal to 0 and z equal to 3. Questionல என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா இந்த நாலு சர்ஃபேஸும் கவர் பண்ணி கிடைக்கக்கூடிய அந்த closed regionோட வால்யூமை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. And triple integration la volume கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஃபார்முலா triple integral of dz dy dx and இதுல நீங்க dx dy dz எந்த ஆர்டர்ல இங்க எழுதினாலும் நோ ப்ராப்ளம், பட் அதுக்கு கரஸ்பாண்டிங்கா உள்ள லிமிட் இங்க கரெக்டா எழுதிரணும். and இங்க நம்ம ஃபர்ஸ்ட் வந்து dz எழுதி இருக்கிறோம். so inner integration is with respect to z, அதுக்கு இன்டகிரேட் பண்ணனும். so first z க்கு லிமிட்டை கண்டுபிடிக்கணும், அதுக்கு அப்புறம் தான் y and x க்கு லிமிட் கண்டுபிடிக்கணும். z ஓட ரேஞ்ச் வந்து z equal to 0 இருந்து z equal to 3 வரைக்கும் தான் இருக்குது. ஸோ இந்த கொஸ்டின்ல இருந்து டைரக்டாக z லிமிட்டை நம்ம எழுதிடலாம். இட் இஸ் லோவர் லிமிட் 0, அப்பர் லிமிட் 3. நெக்ஸ்ட்டாக நம்ம y அண்ட் எக்ஸுக்கு லிமிட் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு நம்ம இந்த ரெண்டு பேரபோலாக்க ஈக்குவேஷனை தான் யூஸ் பண்ணணும். இங்கே ரெண்டு பேரபோலாக்க ஈக்குவேஷன்லேயும் எக்ஸ் அண்ட் ஒய் கம்பைன்ட் ஆகி இருக்குது. ஸோ இங்கே நம்ம ஜஸ்ட் ஒரு டயக்ராம் போட்டுட்டு அதிலிருந்து நம்ம ஈஸியாக எக்ஸ் அண்ட் ஒய்க்கு லிமிட்டை கண்டுபிடிச்சிடலாம். திஸ் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் திஸ் இஸ் ஒய் ஆக்சிஸ். இப்போ நம்ம ரெண்டு பேரபோலா வரைய போகிறோம். பேரபோலா இதெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax அண்ட் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay. ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4axங்கிற அந்த பேரபோலாவை இப்படி ரைட் சைடை பார்த்து வரையணும் அண்ட் ஆல்சோ பாசிங் த்ரூ தி ஆரிஜின். ஸோ திஸ் இஸ் தி பேரபோலா ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax. நெக்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ayங்கிற இந்த பேரபோலா வரைய போகிறோம். இது அப்போர்டு டைரக்ஷனை பார்த்து வரையணும். ஸோ சிம்பிளி ரஃபாக தான் வரைஞ்சிருக்கிறேன். இது வந்து எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay. ஸோ இந்த ரெண்டும் கவர் பண்ணி கிடைக்கக்கூடிய இந்த க்ளோஸ்டு போர்ஷனில் இருந்து தான் நம்ம வந்து எக்ஸ் அண்ட் ஒய்க்கு லிமிட் கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே க்ளோஸ்டு போர்ஷன் வந்து இவ்வளோ தான். இதில் வந்து அடுத்ததாக dy இருக்குது, லாஸ்ட்டாக தான் dx. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒய்க்கு லிமிட் கண்டுபிடிக்க போகிறோம், அடுத்ததாக தான் எக்ஸுக்கு லிமிட். ஸோ ஃபஸ்ட் இதில் நமக்கு ஒரு வெர்டிக்கல் ஸ்ட்ரிப் போடணும். பிகாஸ் ஒய் ஆக்சிஸ் இங்கே வெர்டிக்கலாக இருக்கிறதுனால ஒய்யோட ரேஞ்ச் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வெர்டிக்கலாக ஒரு ஸ்ட்ரிப் போட்டிருக்கிறோம். அண்ட் இந்த ஸ்ட்ரிப்புக்கு லோவர் எண்ட் வந்து எந்த லைனில் டச் பண்ணிட்டு இருக்குதோ அதில் ஒய்க்கு வேல்யூ எதுவோ அதுதான் ஒய்யோட லோவர் லிமிட். அண்ட் இந்த லோவர் எண்டு டச் பண்ணிட்டு இருக்கிற இந்த கர்வோட நேம் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay. ஸோ இதில் இருந்து ஒய்க்கு வேல்யூ கண்டுபிடிச்சா நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 4aன்னு கிடைக்கும். இதுதான் லோவர் லிமிட் ஆஃப் ஒய். இப்போ இந்த அப்பர் எண்டை பாருங்கள், இந்த அப்பர் எண்ட் வந்து இந்த கர்வுக்கு மேலே டச் பண்ணிட்டு இருக்குது. அண்ட் இந்த கர்வில் ஒய்க்கு வேல்யூ எதுவோ அதுதான் ஒய்க்கு அப்பர் லிமிட். அண்ட் இந்த கர்வுக்கு நேம் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax. ஸோ இதுலேருந்து ஒய் கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு சைடும் ரூட் எடுத்தால் போதும். ஸோ ஒய் வேல்யூ ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 4axன்னு வரும், ப்ளஸ் ஆர் மைனஸ். பட் இந்த ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் நம்ம எல்லாம் பாசிட்டிவாக இருக்கும் எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ பாசிட்டிவ் மட்டும் தான் இங்கே எடுக்க போகிறோம். ஸோ ரூட் ஆஃப் 4axக்கு வேல்யூ 2 இன்ட்டு ரூட் ஆஃப் ax அப்படி கிடைக்கும். இப்போ ஒய்க்கு லோவர் லிமிட் எக்ஸ் ஸ்கொயர் பை 4a அண்ட் ஒய்க்கு அப்பர் லிமிட் 2 இன்ட்டு ரூட் ஆஃப் ax. நெக்ஸ்ட்டு நம்ம எக்ஸுக்கு லிமிட் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு இந்த ஸ்ட்ரிப்பை லெஃப்ட் அண்ட் ரைட் மூவ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்ட்ரிப் அப்படியே லெஃப்ட் சைடு மூவ் பண்ணுறப்ப இந்த பாயிண்ட் வரைக்கும் தான் வந்துக்கிட்டோம். இதுதான் லோவர் எண்ட் ஆஃப் எக்ஸ் அண்ட் இது வந்து ஆரிஜின். ஸோ ஆரிஜினில் எக்ஸுக்கு வேல்யூ 0. ஸோ எக்ஸுக்கு லோவர் லிமிட் 0. இப்போ எக்ஸுக்கு அப்பர் லிமிட் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஸ்ட்ரிப் அப்படியே ரைட் சைடு மூவ் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஸ்ட்ரிப் மூவ் ஆகி இந்த பாயிண்ட் வரைக்கும் வரும். அண்ட் திஸ் இஸ் தி பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் தீஸ் டூ பேரபோலாஸ். அண்டு ரெண்டு பேரபோலாஸ் இன்டர்செப்ட் பண்ணுற பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஈஸி மெத்தட் உண்டு. என்னென்னா, இப்போ ரெண்டு பேரபோலா ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4axம் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ayயும் இப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இங்கே எக்ஸுக்கு கோஎஃபிஷியன்ட்டும் ரைட் சைடில் உள்ள இங்கே உள்ள ஒய்க்கு கோஎஃபிஷியன்ட்டும் சேமாக இருக்குது. இப்படி சேமாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பாயிண்ட் வந்து இந்த கோஎஃபிஷியண்ட்டாக தான் இருக்கும். தட் இஸ் 4a, 4a தான். இன்னொரு இன்டர்செப்ட் பாயிண்ட் 0,0வாக இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட் வந்து 4a, 4a தான் இருக்கும். நீங்கள் இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பாயிண்ட் கிடைக்கும். சால்வ் பண்ணாமல் டைரெக்டாக கூட எழுதிடலாம். இப்போ இதில் எக்ஸோட வேல்யூ 4a. ஸோ லோவர் லிமிட் ஆஃப் எக்ஸ் 0, அப்பர் லிமிட் ஆஃப் எக்ஸ் வந்து 4a. இப்போ நம்ம வால்யூம் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதில் இன்னர் இன்டகிரேஷனை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். இந்த இன்னர் இன்டகிரேஷன் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு z. ஸோ இங்கே என்ன ஃபங்க்ஷன் இருக்குதுன்னா இன்டகரல் ஆஃப் dzன்னு இருக்குது. இன்டகரல் ஆஃப் dzக்கு வேல்யூ z தான். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு டபுள் இன்டகரல் zன்னு கிடைக்கும். அண்ட் zக்கு லிமிட் 0 to 3. Then write dy dx.
and y க்கு lower limit x square by 4a and upper limit 2 into root of ax and outer integration x க்கு limit 0 to 4a. That is double integral of இப்போ இங்க limit apply பண்ண போறோம். z க்கு பதிலா upper limit substitute பண்ணா 3 கிடைக்கும். Then minus apply lower limit apply பண்றதுக்கு z க்கு பதிலா 0 போடுவோம். So simply 3 தான் கிடைக்கும். into dy dx y க்கு limit x square divided by 4a to 2 into root of ax and x க்கு limit 0 to 4a. இப்போ அடுத்ததா inner integration simplify பண்ண போறோம். இங்க inner integration is with respect to y. So இங்க நமக்கு function integral of 3 into dy இருக்குது and 3 constant. So 3 வந்து இந்த double integrationக்கு வெளியில எடுத்துடலாம். So வெளியில எடுத்ததுக்கு அப்புறம் இங்க function simply integral of dy இருக்கும். Integral of dy க்கு value y. So which is equal to 3 into integral of y னு கிடைக்கும் and limit x square divided by 4a இது lower limit upper limit 2 into root of ax into dx x க்கு limit 0 to 4a. Now apply upper limit that is 3 into integral 0 to 4a. இப்போ இந்த y க்கு பதிலா இந்த upper limit substitute பண்ண போறோம். So 2 into root of ax வரும் then minus apply lower limit. So y இருக்கிற பிளேஸ்ல x square divided by 4a substitute பண்ணு then into dx. இப்போ இந்த ஃபங்க்ஷனை again integrate பண்ண போறோம் with respect to x. So which is equal to 3 into இங்க first term முதல்ல integrate பண்ண போறோம். இதுல first term வந்து 2 into root of ax னு இருக்குது. இந்த root of ax நம்ம root of a into root of x னு எழுதிரலாம் and root of x x power 1 by 2 னு எழுதிரலாம். So first termல நமக்கு 2 into root a into x power 1 by 2 இருக்குது. அதுல இந்த 2 and root a constant but x power 1 by 2 variable. So first நம்ம அந்த constant எழுதிக்கணும் 2 into root a into then இந்த variableக்கு integral value எழுத போறோம். variable வந்து x power n அந்த ஃபார்முல இருக்குது and x power n க்கு integration x power n plus 1 divided by n plus 1 இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம். ஸோ இங்கே நமக்கு x power 1 by 2 plus 1 divided by 1 by 2 plus 1 னு கிடைக்கும். then minus இப்போ செகண்ட் டேர்மில் 1 by 4a into x power 2 இருக்குது பட் அந்த 1 by 4a கான்ஸ்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த கான்ஸ்டன்ட் எழுதிக்கணும் then into x power 2க்கு integral value எழுதணும். x power 2க்கு integral value x power 2 plus 1 divided by 2 plus 1 that is x power 3 by 3 னு கிடைக்கும். limit 0 to 4a. இப்போ இங்கே ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட் அப்ளை பண்ண போகிறோம். தட் இஸ் 3 தி ஹோல் இன்டூ 2 into root a into இங்கே எக்ஸுக்கு பதிலாக 4a சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ 4a பவர் 1 by 2 plus 1 டிவைடட் பை இந்த டினாமினேட்டரில் 1 by 2 plus 1 இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு 3 by 2 வரும். ஸோ அந்த 3 டினாமினேட்டரில் எழுதுவோம், அந்த 2 வந்து நியூமரேட்டருக்கு போயிடும். தென் மைனஸ் இங்கே நமக்கு எக்ஸுக்கு பதிலாக அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணால் நியூமரேட்டரில் 4a பவர் 3 வரும் and denominatorல 4 into 3 into a that is 12a னு இருக்கும். then minus apply lower limit apply பண்ணுறதுக்கு x இருக்கிற இடத்துல எல்லாம் 0 போடுவோம். ஸோ ஃபஸ்ட் டேர்மும் 0வா மாறிடும், செகண்ட் டேர்மும் 0வா மாறிடும். இப்போ இந்த டேர்மை நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். that is equal to 3 the whole into இங்கே ஒரு 2 into இங்கேயும் ஒரு 2 இருக்குது. ஸோ ப்ராடக்ட் பண்ணுறப்ப நமக்கு 4ஆக மாறிடும். 4 into root of a divided by 3 இருக்கும். and in the 4a power 1 by 2 plus 1 இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 4a power 1 by 2 into 4a power 1 அப்படி எழுதிக்கலாம். and 4a power 1 by 2 னா root 4a. so root of 4a into 4a அப்படி கிடைக்கும். then minus இங்க 4a power 3 நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 4 power 3 into a power 3 divided by 12a. இப்போ இதை again simplify பண்ணிக்கலாம். that is equal to 3 the whole into இங்கே ஒரு 4 into root இருக்குது and இங்கே ஒரு root of 4a இருக்குது. root of 4a root 4 into root of a அப்படி எழுதிக்கலாம். and root 4க்கு வேல்யூ 2. ஸோ இங்கே ஒரு 2 வரும், இங்கே ஒரு 4 வரும், இங்கே ஒரு 4 வரும். that is 4 into 4னா 16, 16 into 2னா 32 வரும். 32 into and இங்கே ஒரு root a வரும், இங்கே ஒரு root a வரும். ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணால் a கிடைக்கும். அகெயின் இங்கே ஒரு ஆல்ரெடி ஒரு a இருக்குது. ஸோ a into a னா a ஸ்கொயர்னு கிடைக்கும். ஸோ 32a square by 3 னு கிடைக்கும் ஃபஸ்ட்டு டேர்ம். தென் மைனஸ் செகண்ட் டேர்மில் நமக்கு டினாமினேட்டரில் ஒரு 12 இருக்குது, நியூமரேட்டரில் 4q இருந்து ஒரு 4 கேன்சல் ஆயிரும். ஸோ 4 டேபிள் சொன்னால் இங்கே நமக்கு 3 வரும். நியூமரேட்டரில் ரிமைனிங் வந்து 4 ஸ்கொயர் இருக்கும்.
ஆல்சோ இங்கே ஒரு ஏயும் கேன்சல் ஆயிரும். டினாமினேட்டர்லேருந்து ஒரு ஏயும், நியூமரேட்டரில் ஏ க்யூப்லேருந்து ஒரு ஏ கேன்சல் ஆகும். ஸோ ரிமைனிங் ஏ ஸ்கொயர் இருக்கும். ஸோ செகண்ட் டைம் நியூமரேட்டரில் 4 ஸ்கொயர் இன்ட்டு ஏ ஸ்கொயர் இருக்கும். 4 ஸ்கொயர்னா 16 இன்ட்டு ஏ ஸ்கொயர் டிவைடட் பை 3ன்னு இருக்கும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 3 தி ஹோல் இன்ட்டு, இப்போ இந்த ரெண்டு டேர்மையும் ஆட் பண்ண போகிறோம். ரெண்டு டினாமினேட்டரும் சேமாக இருக்குது. இங்கேயும் 3 தான், இங்கேயும் 3 தான். ஸோ சிம்பிளி ரைட் 3 in the denominator. இப்போ ரெண்டு நியூமரேட்டரையும் சப்ட்ராக்ட் பண்ணி எழுத போகிறோம். இங்கே 32a ஸ்கொயர் மைனஸ் 16a ஸ்கொயர் இருக்குது. ஸோ நமக்கு 16a ஸ்கொயர்னு கிடைக்கும். இப்போ இந்த 3யும் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 16a ஸ்கொயர். ஸோ திஸ் இஸ் தி வால்யூம் ஆஃப் தி கிவன் க்ளோஸ்ட் ரீஜியன்.